தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அதனை தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்தது. இதில் பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் கதரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இன்று தமிழகத்தையே உலுக்கிய சம்பவம். இதை அடுத்து பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். அதன் பிறகு இந்த வழக்கு சிபிஐ கையில் எடுத்தது. இதில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், திருநாவுக்கரசு, ஹரன்பால், பாபு என்ற பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 9 பேரை கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை, அத்துமீறல், ஆள்கடத்தல், அடைத்து வைத்து துன்புறுத்தல், கூட்டுச்சதி, தடயங்கள் அளிப்பு, ஆபாச வீடியோ எடுத்தல், ஆபாச வீடியோக்களை பகிர்தல் உட்பட 13 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைதான 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்கள் மீது 2019ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் வழக்கு நடந்து வந்தது. கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அதன் பிறகு வழக்கு விசாரணை தாமதமானது. அதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தனியாக அறை ஒதுக்கி விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. மகளிர் நீதிமன்றம் நீதிபதி நந்தினி தேவி முன்னிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி சாட்சி விசாரணை தொடங்கியது. இந்த வழக்கில் சாட்சி விசாரணை, அரசு மற்றும் எதிர்தரப்பு இறுதி வாதங்கள் முடிவடைந்தது. இதையடுத்து வழக்கின் தீர்ப்பு இன்று 13ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கடந்த 28ஆம் தேதி நீதிபதி நந்தினி தேவி தெரிவித்தார். இந்நிலையில் நீதிபதி நந்தினி தேவி கரூர் மாவட்டம் குடும்ப நீதிமன்ற நீதிபதியாக மாற்றப்பட்டார். பொள்ளாச்சி வழக்கு காரணமாக மறு உத்தரவு வரும் வரை நீதிபதி நந்தினி தேவி இதே நீதிமன்றத்தில் பணியாற்றுவார் என்று உயர்நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு வந்தது. இதனால் அவர் கோவையில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். இன்று தீர்ப்பு என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த வழக்கில் கைதான 9 பேரும் நீதிபதி முன்பு நேரில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவு இடப்பட்டது. இதற்காக அவர்கள் சேலம் சிறையிலிருந்து துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்புடன் இன்று கோவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து கொண்டுள்ளனர். கடந்த 6 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கு இன்று முடிவுக்கு வர உள்ளது. கைதானவர்கள் எந்த மாதிரியான தீர்ப்பு அளிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு என்பதால் கோவை நீதிமன்றத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நவீனா, முழு விவரங்களுக்கு